கழுத்தை நெருக்கும் அளவுக்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதே. ஆறுதலாக வருபவர்களே ஒரு நாள் உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள். தலையில் இருக்கும் வரை முடியை அழகுபடுத்தி ரசிக்கும் நாம், அதுவே வெட்டப்பட்டு தரையில் விழுந்த பிறகு அருவருப்புடன் பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் மதிப்பும் மரியாதையும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று மற்றவர்கள் சொன்னால் அவர்கள் உங்களை அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. அவர்கள் உங்களை மட்டம் தட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது நபரை பற்றி பேசிக் கொள்ளாமல் எவ்வளவு நேரம் உங்களால் பேச முடிகிறதோ அதுவே உபயோகமான உரையாடல். மற்றதெல்லாம் வீணான நேர விரயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்களின் முன்னால் ஒருபோதும் அழுது விடாதீர்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது உங்கள் கஷ்டத்தை அல்ல, உங்கள் கண்ணீரை தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓர் மென்மையான வார்த்தை, ஓர் கனிவான பார்வை, ஒரு அன்பான புன்னகை, இவை போதும். உறவுகளுக்குள் உங்களால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்ட முடியும். அழகாய் பேசுவதை விட அன்பாய் பேசி பழகுங்கள். அழகாய் பேசும் பல வார்த்தைகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைக்கு உணர்வுகள் அதிகம். யாரும் அறிந்திடாத முகம் ஒன்று அனைவருக்கும் உள்ளும் இருக்கிறது. அது வெளியில் தெரியாத வரை அனைவருமே நல்லவர்கள்தான். நேரத்திற்கு தகுந்தாற்போல் நேசத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள்தான் மற்றவர்களால் அதிகம் கவரப்படுகிறார்கள். தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நண்பன் எதிரியாகும் போது நிம்மதி போய்விடும். எதிரி நண்பனாகும் போது நம்பிக்கை போய்விடும். உறவுகளை சரியாக கையாளுங்கள். வாழ்க்கையில் பல நேரங்களில் உண்மையாக இருப்பவர்கள்தான் அதிக ஏமாற்றங்களையும் காயங்களையும் அனுபவிக்கிறார்கள். ஆண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம்தான், ஆனால் பெண்களின் கண்ணீருக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிடைக்காத போது தேடல் அதிகம், கிடைத்துவிட்ட பிறகு அலட்சியம் அதிகம். இதுதான் இங்கே பலருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நிலையிலும் தடுமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டுமானால் உணர்ச்சி வசப்படும் போது கண்ணீரையும் கோபப்படும் போது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காமல் இருந்தாலே போதும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் வரங்களை தக்க வைத்துக் கொள்வதும் தவற விடுவதும் உங்கள் கைகளில் தான் உள்ளது. வாழ்க்கையை எப்போதும் அனுபவித்து மகிழுங்கள். உங்களை உணராத இடங்களில் நீங்கள் ஒதுங்கியே நில்லுங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்களை ஒதுக்குபவர்களுக்கும் நல்லது. கடந்து போன நினைவுகள் கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்காமல் இருப்பதே நல்லது. அன்பு விலை மதிப்பில்லாதது. யாருடைய அன்பையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அன்பை கொடுக்கும் ஒருவரால் தான் பிறருடைய உண்மையான அன்பை உணர முடியும். உங்களிடம் அன்பு அளவில்லாமல் இருந்தாலும் அதை இன்னொருவருக்கு அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் விரைவில் தூக்கி எறியப்படுவீர்கள். உங்கள் அன்பும் நீங்களும். பல சண்டைகள் பிடிக்காததால் வருவதில்லை, அளவுக்கு அதிகமாக பிடித்ததால் கூட வருகிறது என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைதான், ஆனால் எப்போதும் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கெட்டுத்தான் போகிறது. எல்லோருக்கும் தன்னை சிறந்தவர்களாக காட்டிக் கொள்ளத்தான் மற்றவர்களை பற்றி குறை கூறி விமர்சனம் செய்கிறார்கள் என்பதே உண்மை. உங்கள் கைகளில் கிடைக்கும் எதையும் பொக்கிஷமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒருமுறை நழுவ விட்டால் நீங்கள் திரும்ப தேடும் போது அதற்கு உயிர் இல்லாமல் கூட போகலாம். ஒருவர் செய்த நன்றியை மறந்த அவர்களின் மனசாட்சிக்கு கூட நேர்மையாக இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாவியை நாம் தொலைத்துவிட்டு தண்டனையை பூட்டுக்கு கொடுக்கிறோம். தண்டிக்க தெரிந்த நமக்கு தவறு யாருடையது என்பதை மட்டும் ஆராய்ந்து பார்க்க நேரம் இருப்பதில்லை. யாரையும் முழுமையாக நம்பாதே. இந்த உலகில் தேவையில்லாமல் யாரும் உங்களோடு பழகுவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலரிடம் தாமரை இலையை போல் இருந்து விடுங்கள். உங்களுக்கு தேவையில்லாத அவர்களுடைய சிந்தனைகளை எடுத்து உங்கள் மனதில் ஒட்டிக்கொள்ளாதீர்கள். ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவதில்லை. ஒருவர் உன்னை இகழ்ந்தால் நீ தாழ்ந்து விட போவதில்லை.
என்றுமே நீ நீயாக இருப்பதுதான் நல்லது. ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சிக்க கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் எல்லோருக்கும் நல்லது. ஒருவரை காயப்படுத்தும் முன் நன்றாக யோசியுங்கள். நீங்கள் ஏற்படுத்துகின்ற காயங்கள் மன்னிக்கப்படலாமே தவிர என்றும் மறக்கப்படுவதில்லை. எப்படி பழக வேண்டும் என்பதை விட எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பதுதான் உறவுகளில் முக்கியமானது. வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கிதான் வந்தாக வேண்டும். யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் தராசும் அல்ல, நீங்கள் எடைக்கல்லும் அல்ல. பொருத்தமாக வேண்டும் என்று தேடி தேடி தேர்ந்தெடுத்தவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் பிரிந்து போய்விடும். யதார்த்தமாக கிடைத்தவைகள் தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வாழ்வில் நம்மோடு தொடர்ந்து வரும். இது பொருட்களுக்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் பொருந்தும். இரக்க குணம் தேவைதான். ஆனால் மற்றவர்கள் நம்மை ஏமாளி என்று சொல்லும் அளவுக்கு இரக்க குணம் தேவையில்லாதது. உனக்கு பிடித்தமான விஷயங்களில் எப்போதும் எச்சரிக்கையாய் இரு. ஏனென்றால் விதி எப்போதும் உனக்கு பிரியமான வடிவில் தான் உன்னை நெருங்கும். பேச விருப்பமே இல்லாத சிலரிடம் பதில்களை எதிர்பார்ப்பதை விட உங்கள் கேள்விகளை குறைத்துக் கொள்வதுதான் நல்லது. சில நாட்கள் பேசாமல் இருந்து விட்டால் சில உறவுகள் அருந்து போகும், சில உறவுகள் மறந்தே போகும். கல்மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. அனைவருமே யாரோ ஒருவரால் கல்லாக்கப்பட்டவர்கள்தான். எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் தேடலில் பிழை இருக்கும், இல்லை என்றால் நீங்கள் தேடுவதே பிழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அறிவுரைகளில் புரியாதது அனுபவங்களில் புரிந்துவிடும். சில வழிகளோடு அடுத்தவர் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனால் அவர்கள் கையும் கரியாகிவிடும் என்பதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. தனக்கு மற்றவர்களிடம் ஒரு வேலை முடியும் வரை அவர்களைப் போல் எவரும் இல்லை என்பதில் தொடங்கி அந்த வேலை முடிந்த பிறகு உன்னை போல் 1000 பேர் கிடைப்பார்கள் என்பதில் முடிந்து விடுகிறது சில மனிதர்களின் உறவுகள். நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் பறவையின் இறகு ஒன்று கீழே விழுவதால் அது பறப்பதை பாதியில் நிறுத்தி விடுவதில்லை. இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் உன் வாழ்க்கை பயணத்தை பாதியில் நிறுத்தி விடாதே. உங்களுக்கு வரும் துன்பம் கூட ஒரு வாய்ப்புதான். அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதில்தான் உங்களது திறமை இருக்கிறது. ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதோடு விளையாடி பார்க்காதீர்கள். ஏனெனில் அது அன்பு மட்டுமல்ல, உங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் அதுதான்.